பாத்து பாத்து விடுவாங்க. என்ன அம்பிகா, நல்லா இருக்கியா? ஜனனி குட்டி எப்படி இருக்க? அம்பிகா, எங்க அம்மா வந்திருக்காங்க. வானு ஒரு வார்த்தை கூப்பிட்டா உடனே போயிருவா. உங்க அம்மா பண்ண வேலைக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னப்பா கணேஷ், அம்பிகா ஏன் கோவமா இருக்கா? இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பண்ணி கொஞ்சம் வீட வேற மாதிரி மாத்தலாம் நினைச்சிட்டு இருந்தா இருக்க எல்லா பணத்தையும் உன்னோட மூத்த பிள்ளைகிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்திருக்க. இல்ல நீ உன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மூத்தவன் மட்டும் தான் உனக்கு பிள்ளையா? பண்ணாலாம் போமா. அம்பிகா, அம்மாவுக்கு அந்த ரூம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடு. இருக்கிறது 2 ரூம். ஒண்ணு நாம யூஸ் பண்றோம், இன்னொரு ரூம் கெஸ்ட் யாராவது வந்தா யூஸ் பண்ண வச்சிருக்கோம். உங்க அம்மாவை ஹாலே தங்க சொல்லுங்க. திடீர்னு கெஸ்ட் வந்தா ஹால தங்க வச்சுதானே ஆகணும். அப்ப சொன்னாதான் அவங்க தப்பா நினைப்பாங்க. அதுக்குதான் இப்பல இருந்தே அவங்க ஹாலே தங்கட்டும். யாரோ யார் யாரோ என்றே தாயும் சேயும் இருப்பாரோ விடையே இந்த ஜென்மம் முழுதும் வாழ்வாரோ அம்மா என்றாலே. பாட்டி பாட்டி நீங்களும் ஒதுங்க பாட்டி. என்ன கூட பாட்டி போடுறேன். மொட்டை மாடியில துணி காயுது, அதை போய் எடுத்துட்டு வாங்க. ஜனனி, எத்தனை வாட்டி சொல்லிருக்க அடுத்தவங்க யூஸ் பண்ணல யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. அவங்க வாய் வச்சு ஊதுனதுல நீ வாய் வச்சு ஊதுற. இட்ஸ் நாட் ஹைஜீனிக். டு யூ ஹேவ் சென்ஸ்? போய் உட்கார்ந்து ஹோம்வொர்க் ஏதாவது செய். போ. மில்லுல மில்லுல கொடுத்து அரைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் போட்டாவே முட்டையெல்லாம் வலிக்குதுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு வரட்டா? 1 மணிக்கெல்லாம் மில்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப போனா அரைச்சிட்டு வர முடியும். சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. ஆசை வேற பிறந்துருச்சு. அதான் உன்கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரியல. அம்மாவை பத்தி ஒரு மாதிரி பேசுறாங்கங்க. நானே சில டைம் பார்க்கும்போது அவங்களே தனியா பேசிக்கிறாங்கங்க. எனக்கு ஏதோ இது சரியா பண்ற மாதிரி இல்ல. சரி, இந்த மாதிரி அம்மா வரை நடக்க முடியலப்பா. உங்கெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் சுத்தி விறுவிறுன்னு வருதுப்பா. டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இருக்கிற 1000 டென்ஷன்ல நீ வேற ஆஸ்பத்திரி போகணும், அங்க போகணும், இங்க போகணுட்டு. எனக்கு டைம்லாம் கிடையாது. பணம் வேணா தரேன், ஆட்டோ பிடிச்சி நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா, உன் வேலையை நீ பாருப்பா. எப்போ உனக்கு தோது போதும் அப்ப நீ அம்மாவை கூட்டிட்டு போனா போதும்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதம்மா. வயசானது எல்லாத்துக்கும் வர்றதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுல இருந்து வந்திருக்காளே என் தங்கச்சி, இவன் வாங்கி கொடுத்த நெக்லஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டா. இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. நீ அம்மா என்னம்மா இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு? ஏமா உடம்புலாம் எடுத்து போயிருக்கு? என்ன பண்ணது உனக்கு? ஏமா படபடப்பாங்க? என்னாச்சு? என்னம்மா என்ன சுகந்தி இதெல்லாம்? அக்காவோட நகையை போய். ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஏதோ நகை மேல இருந்து ஆசையில இந்த மாதிரி பண்ணிட்டேன் அத்தை. இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சிருந்தா என் மானமே போயிடும் அத்தை. என்ன உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிடுங்க அத்தை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? ஐயோ ஐயோ, சொந்த பையன் வீட்லயே இப்படி யாராவது திருடுவாங்களா? பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து போட்டு உங்க அம்மாவோட புத்தியை பாருங்க. இப்படி திருடி பொழப்பு நடத்துறதுக்கு எங்கேயாச்சும் நாடு கட்டி சாவலாம். அம்மா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏமா இப்படி பண்ண? உன்னை வீட்டுல தங்க வச்சதுக்கு எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காத. கணேஷ், அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. அதான் காலையில இருந்து அம்மாவை காணோம். நானும் எங்க இல்லாம தேடிட்டேன். எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல.
என்ன பண்ண எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள கணேஷ். அண்ணே அம்மா சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருப்பாங்களே, ஆமா அவங்க வீட்டுக்கு எது போயிருப்பாங்களாண்ணே? ஆமா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லை பாரு. என்ன ஒண்ணு பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் வண்டி எடுத்து போய் அங்க பாத்துட்டு வந்துருவோமா? ஆமாண்ணே, நான் அந்த வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் வண்டி எடு. சரி. சிஸ்டர் இங்க வாங்க, இவங்களோட பேரை என்ட்ரி போட்டுக்கோங்க. இவங்களுக்கு ரூம் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. மந்த்லி செக்அப்லாம் கரெக்டா இருக்கணும். இவங்கள ஸ்பெஷல் கேர்ல வச்சுக்கோங்க. நான் எப்ப கேட்டாலும் இவங்களோட ரிப்போர்ட் என்னோட டேபிள்ல இருக்கணும். ஓகே சிஸ்டர், மேக் இட் ஃபாஸ்ட். மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? ஓ எஸ், நல்லா தெரியுமே. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால இவங்களும் இவங்க கணவரும் இங்க வந்திருந்தாங்க. இங்க இருந்து தான் அவங்க 2 அனாதை குழந்தைங்களை தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்ப இவங்களையும் அனாதையா நிக்கிறாங்க. ஆனா அனாதையானது அவங்க இல்ல, அவங்க எடுத்து வளர்த்த 2 பசங்களும் தான் மறுபடியும் அனாதை ஆயிட்டாங்க. அம்மா கிட்ட விளையாடலாமா? நீ அம்மா முதுகுல சவாரி செய்யறியா? விளையாடலாமா? பத்திரமா எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? இது அண்ணன் கிட்ட சேகரிச்சு பத்தியா? அவன் எப்படி இருக்கான் பத்தியா? அண்ணா கிட்ட சொல்லுன்னா அண்ணா கிட்ட காட்டு, சரியாப்பா? சரி, நாளைக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது உன்னை நான் கொண்டு போய் விடுறேன், சரியா? தாயின் அன்பை